ஆன்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தனித்துணை ஆட்சியர் மற்றும் நம்முடைய நாடறிந்த மக்களின் பேச்சாளர் நம்முடைய அன்பிற்கினிய ஐயா லியோனி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை பதிவு செய்வதோடு, ஐயா இதையும் பட்டிமன்றமாகவே எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்தில் எனக்கு ஒரு மணி அடிச்சிங்கன்னா நான் கரெக்டாக 10 நிமிஷத்தில் நானும் முடிச்சிருவேன் அப்படின்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்து, பொதுவாக ஆடி மாதங்களில் ஒரு துணி வாங்கினா ஒரு கர்ச்சீஃப் இலவசம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மாபெரும் பேச்சாளர் பேசுகிற மத்தியில் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இலவச சொற்களாக உள்ளூர் பேச்சாளர் என்ற அடிப்படையிலே இந்த மண்ணின் பறைசாற்றலுக்கு இங்கே நான் நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய எண்ண ஓட்டம் இந்த மார்ச் நடந்த இந்த புத்தக திருவிழாவோடு ஒட்டியிருக்கிற பொழுது அந்த காம்போ இப்போவும் தொடர்ந்து இருக்கிறது. அப்பொழுதும் ஐயாவோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பினை மீண்டும் ஒரு முறையாக ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட நூலகத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற தலைப்பை ஒட்டி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அச்சமில்லை என்ற முழக்கத்தை இங்கே பேசுவது சரியாக இருக்கும். ஏன்னா வெள்ளக்காரனை எதிர்த்து முதல்ல அச்சமில்லை என்று போர்க்கொடி தூக்கிய மண் எங்களின் வேலூர் மண். 1806 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய முதல் முழக்கம் இந்த வேலூர் மண்ணிலே திப்பு சுல்தானின் புலிக்கொடி இங்கே ஏற்றப்பட்ட பிறகு 200 ஆண்டு கழித்து தான் நம்மால ஜார்ஜ் கோட்டையில் நம்முடைய மூவர்ண கொடியை ஏற்ற முடிந்தது. அதனால முதல்ல கொடி நாட்டியவர்கள் எங்கள் வேலூர் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் பல பெருமை வாய்ந்த எங்கள் வேலூர் மண். சரி, அந்த கொடியை ஏற்றினாங்கல்ல, அந்த கொடி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதை செய்து கொடுத்ததும் எங்களுடைய குடியாத்தம் மண் தான். எங்களுக்கும் வீரத்திற்கும் அச்சமில்லை என்று சொல்வதற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. நாங்கள் அச்சமற்றவர்கள் மட்டுமல்ல, மனித நேயம் மிக்கவர்கள். மனித நேயம் மிக்கவர்கள் மட்டுமல்ல, மத நல்லிணக்கம் மிக்கவர்கள். மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். ஐயா இங்கிருந்து பாருங்க, நேரா பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்ச்சு தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைதீனி பாபா பீபியோடைய தர்கா இங்கே தெரியும். இந்த புறம் பார்த்தீர்கள் என்றால் வேலூர் கோட்டை தெரியும். வேலூர் கோட்டைக்கு ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கிறது என்றால் மத நல்லிணக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்களில் வேலூர் மக்களும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லின்ற அடிப்படையோடு இந்த சிறப்பு மிகுந்த இடத்துல பேசுவதில் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்னொரு குறிப்போடு நான் தொடரணும்னு ஆசைப்படும் போது, வீரத்திற்கும் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கும் அச்சமில்லை என்று கொடியை ஏற்றியவர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கன்னியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கம்பவான்பேட்டை என்கிற ஒரு கிராமத்தில் இருந்து இன்றளவும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ராணுவ வீரன் சென்று கொண்டிருக்கிறான் என்பது இங்கே அடிப்படையாக நாம் சொல்லிக்கொண்டு வேலூர் மக்கள் என்ற மகளிரை நாம் பெருமைப்படலாம் என்பது எங்களுடைய மகிழ்ச்சி. இப்போ ஆண்கள் அச்சமற்றவர்களா இல்ல பெண்கள் அச்சமற்றவர்களா அப்படின்ற ஒரு விவாதத்தையோட, ஏன்னா இது பட்டிமன்றன்றதுனால கடந்து போகலான்னு பார்க்கும்போது, அச்சமில்லை என்று சொன்ன பாரதியாரை விட எனக்கு செல்லம்மாள் தான் அச்சமற்றவளாக தெரிகிறாள். ஏன்னா பாரதியார் மாதிரி ஒரு கவிஞனை தனக்குள் வைத்துக் கொண்டு சமாளிப்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செல்லம்மா இல்லை என்றால் இன்று பாரதியாருடைய கவிதை தொகுதிகள் இல்ல அவருடைய கட்டுரை தொகுதிகள் எதுவுமே வந்திருக்காது. வீட்டில் வச்சுட்டு இருந்த காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு அரிசியெல்லாம் கொண்டு போய் அந்த மனுஷன் போடுறாங்க. பார்க்கும்போது எவ்வளவு கடுப்பா இருக்கும் பாருங்க. சாப்பாடு பொங்குறதுக்கு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் என்ன பண்ற நீ காக்கை குருவிக்கு போடுறேன்னு. அவர் செத்த உடனே நாம என்ன பண்ணிருப்போம், அதுக்கு மொத்த பக்கத்து கிழிச்சு போட்டிருப்போம். இதாயா அவனுக்கு வேணும்னு. ஆனால் அந்த அம்மா அதை செய்யல. உயிர் மூச்சாக தன்னுடைய கணவனின் கவிதைகளையும் தன்னுடைய கணவனின் கட்டுரை தொகுதிகளையும் பாதுகாத்து இன்று பாரதியார் என்ற ஒரு மனிதனை ஒரு நூற்றாண்டு கழித்தும் நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு செல்லம்மாதான் காரணம் என்பதை இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். கணித மேதை ராமானுஜத்துக்கும் இதே கதை தான். 20 வயசு மனுஷனை 10 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் இன்னொரு 10 வயசு தாண்டி செத்து போயிடுறாரு. அவருடைய படைப்புகளையும் பொக்கிஷமாக காப்பாற்றி கொண்டு இந்த கணவன்மார்களால் தாங்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்காவிட்டாலும் கூட அவர்களின் படைப்பை இந்த உலகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் தந்தவர்கள் பெண்கள் என்பதை இங்கே நாம் உறுதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்களை காட்டிலும் பெண்கள் கட்டாயமாக அச்சமற்றவர்களாகவும் தங்களுடைய வாழ்வுக்கு இணைத்துக் கொள்வர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வேலு நாச்சியார்லேருந்து ஒரு பெரிய பட்டியலை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு சின்ன குறிப்பா அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலு நாச்சியாரை தென்னகத்தின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மன்றத்திலே இதை பதிவு செய்யணுன்றதுக்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். வேலு நாச்சியார் இருந்த காலம் 1730 ஒரு 96 வரைக்கும். ஜான்சி ராணி இருந்த காலம் 1828 58 வரைக்கும். யாருக்கு யாரு முன்னாடி? ஜான்சி ராணிக்கு முன்னாடி நம்ம வேலு நாச்சியார் தான். ஆனா நம்ம பையலுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? தென்னகத்து ஜான்சி ராணி வேலு நாச்சியார்ன்றாங்க. மாத்தி சொல்லுங்க, இனிமே மாத்தி சொல்லுங்க. வட இந்தியாவின் வேலு நாச்சியார் ஜான்சி ராணி என்று சொல்ல நாம் பழகிக் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வரலாறும் பெண்கள் சார்ந்த இந்த வீரமான விஷயங்கள் மறைந்து போக போக இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களும் புத்தகங்களும் நம்மை அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே மிகவும் ஆழமாக தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் இங்க சொல்லிட்டே போலாம். ஆமான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணுமா, இல்லைன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணுமா அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் ஆமான்னு சொல்றதுக்கு தான் அச்சம் இல்லை, தைரியம் வேணும். இல்லை, யார் ஒருவருக்கு இல்லை என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதோ அதுதான் உண்மையான விஷயம். நம்ம நிறைய பேருக்கு இங்க இல்ல நோன் சொல்றதுக்கு தான் தைரியம் இல்லை. அந்த தைரியத்தோடு பலர் இங்கே கடந்து செல்கிறார்கள். எல்லாரும் படிக்காதப்போ நானும் படிக்கல அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை, நான் படிப்பேன், நான் ஏன் படிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? இந்த சமூகத்திற்கு இல்லை என்று ஒரு பதிலை சொல்லி ஆமாக மாறிய பெண்கள்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெண் முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுக்கு போறாங்க. முதல்ல போறாங்க, பார்த்து சொல்றாங்க, அம்மா உனக்கெல்லாம் அறிவியலும் தெரியாது, அறிவும் இல்லை, பெண்கள்லாம் அழகா லாக்கி அப்படின்றாங்க. இதை சொல்பவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால், இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற ஒரே இந்தியராக நாம் இன்று வரை பார்க்கக்கூடிய சி.வி. ராமன் சொல்றாரு, பெண்களுக்கும் அறிவியலுக்கும் சம்மதம் கிடையாது, கொஞ்சம் அறிவு உங்களுக்கு கம்மின்றாரு. அந்த அம்மா அந்த இடத்துல ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராம, பெண்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதை புரிய வைத்து போராடி அங்கே ஐஐசியில் சேர்றாங்க. முதல் பெண்ணாக தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெறுகிறார் கமலா சகோனி என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஒரு பெரிய போராட்டத்தோடு இங்கே ஒரு பெண் தன்னுடைய வாழ்விலே மாற்றி இருக்கிறாள் என்றால், இந்த மாதிரி சாதனை படித்த பெண்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, நமக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. சாதாரணமான ஒரு பெண்களாக கூட நாம் இங்கே அச்சம் தவிர்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நான் சொன்ன செல்லம்மாளிலிருந்து, ஜானகியிலிருந்து, கமலா சகுனிலிருந்து நிறைய பேர் கணவனுக்கு எத்தனை வகையாக உறுதுணையாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு கவிதை வரி ஞாபகம் வருகிறது, வைரமுத்தோடைய. வெளியே என்னை வீரன் என்பார், கிளியே உன்னை கேட்டால் தெரியும், துரோகம் என்னை துளைக்கும் போது வாளால் அறுத்த வாழையாய் நான் உன் மடியில் விழுவதும் மழை போல் அழுவதும் ஊருக்கா தெரியும், உனக்கே புரியும் அப்படின்னு வைரமுத்து ஒரு வரிகளை சொல்லுகிற பொழுது, இத்தகைய பெண்மணிகள் எல்லாரும் கணவனுக்கு பின்னாலும் தந்தைக்கு பின்னாலும் மகனுக்கு பின்னாலும் இருந்து இயக்கியவர்கள் இன்று தாங்களாகவும் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது, அச்சமில்லை என்ற மந்திரம் ஆண்களை காட்டிலும் சில நேரம் பெண்கள் அதை கையில் எடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, இறுதியாக ஒரே ஒரு கருத்து, அந்த எத்தனை தடவை இறுதின்னு சொல்லிட்டே இருப்பீங்கன்னு கேட்குது ஐயா, இறுதியா சொல்லிடுறாங்க ஐயா. அந்த கருத்துல என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜென் செட் ஜெனரேஷன், அதற்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் நாங்கள்லாம் பார்க்கணும் சாண்ட்விச் ஜெனரேஷன், ஒளியுமே ஆணு பார்த்த ஆளுங்க நாங்கள். எனக்கு இன்றைக்கே ஞாபகம் இருக்குது, வண்டியில் இங்கேருந்து நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிற வரைக்கும் ஐயாவுடைய பட்டிமன்றத்தை கேட்டுக்கிட்டே போயிருக்கோம். 4-5 காப்பீஸில் இருக்கோங்கய்யா. நம்ம சிடி இல்லை, இப்போ தான் சிடி நாங்கள் சிடியை பார்த்துருக்கோம், கேசட்டை பார்த்துருக்கோம், சிம் கார்டை பார்க்குறோம், இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு, சிடியிலையும் பேசுகிறாரு, ஹெச்டிலையும் பேசுகிறாரு, அவருக்கு வயசு ஆகலை அப்படின்றது மகிழ்ச்சி. இப்போ இந்த ஜென் செட் ஜெனரேஷன் ஒன்று இருக்கு இல்லை, ஒரு பரிணாம வளர்ச்சியில் இந்த முதுகு எலும்பு வளர்ந்துறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். ஆனால் நம்ம ஆளுங்க குஞ்சினே இருக்கிறான், கீழே நிமிந்தே பார்க்க மாட்டேன்றான். இப்போ அவரை நிமிர வைக்கிறதுக்கு, புத்தகமை குனிந்து பார்த்தால் உன்னை நிமிர வைக்கும், கைபேசியை குனிந்து பார்த்தால் நீ குனிந்து கொண்டே தான் போவ அப்படின்றத நம்ம இங்கே புரிய வைக்கணும். கைபேசியை எடுத்துக்கொண்டு புத்தகங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே இருக்கிறது. முதுகு வளைஞ்சு போயிட்டு இருக்கு. டார்வின் சொல்ற ஒரு பரிணாம வளர்ச்சியில மனுஷன் ஏன் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மூளை மெல்ல மெல்ல வளர்ந்திருக்கிறது. இது ஐயா ஒரு 100 புக்கம் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, டார்வின் எழுதியிருக்காரு. ஆனால் பட்டுக்கோட்டை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இதான் பரிணாம வளர்ச்சி. எங்கே மனிதனுடைய மூளை வளர்ந்ததோ அப்பொழுது அவன் பரிணாமத்தில் வளர்கிறான். ஆனா இப்போ ஒரு ஆய்வு சொல்லிக்கிட்டு இருக்கு, திரும்பியும் மனிதனின் மூளை சுருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சுருங்கிய மூளையை விரியடைய வைப்பதற்கு ஒரே ஆயுதம் புத்தகங்கள் என்பதை நாம் அனைவரும் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, அச்சமற்றவர்களாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாம எங்க துணிந்து நிற்கணுமோ அங்க துணிந்து நிற்கணும், எங்கே தனித்து நிற்கணுமோ அங்க தனித்து நிற்கணும், எங்கே நமக்கான அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டுமோ அங்கே அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும். கூச்சல் போடுவதற்கு நமக்கு தைரியம் தேவை கிடையாது, குரல் எழுப்புவதற்கு தைரியம் தேவை. நாம் இந்த சமூகத்தில் கூச்சலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம், குரலாக மாறவில்லை. குரல் எழுப்புவோம், புத்தகங்களை கையில் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். எங்களுடைய தலைவர் முனைவர் அமுதா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவங்க வகுப்பு எடுத்தாங்க இல்லையா, அதனால் 5 நிமிஷம் முடிப்பாங்க, 10 நிமிஷம் முடிப்பாங்க, இல்லை இன்னொரு நாளைக்கு வச்சலான்னு போயிடுவாங்க. ஐயா சொன்னார், இல்லை பேசட்டும் பேராசிரியர், ஏன்னா என்னோட பேராசிரியர் அவங்க பேசாமட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடனுடைய அனுமதியோடு பேச வைத்தோம். இப்பொழுது நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நூல்களை அளித்து நினைப்பரிசை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். முதலிலே நம்முடைய கலைமாமணி ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கு மாவட்ட நூலகர் அவர்கள் புத்தகத்தை அளித்து சிறப்பு செய்வார்கள். தாராளமாக கைத்தட்டலாம். அடுத்ததாக நிறைவான வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பாட்டாளிகள் என்ற தலைப்பில் பேச உள்ள கவிஞர் இனியவன் அவர்களுக்கு நினைப்பரிசை வழங்கி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கோவை நாகநந்தினி அவர்களுக்கு புத்தகத்தை சிறப்பு பரிசாக வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். படிப்பாளிகளே என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள், என்றும் நம்முடைய மனதிலே நிற்பவர் இனியவன் அவர்களும் விஜயகுமார் அவர்களும். அடுத்ததாக நம்முடைய இளம் இலக்கிய உரையாற்றுவர் கடலூர் தணிகை வேலன் அவர்களுக்கு புத்தகத்தினை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். நிறைவாக நம்முடைய இந்த நிகழ்வை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தனித்துணை ஆட்சியர் முத்திரைத்தாள் திருமிகு டி ரமேஷ்குமார் அவர்களுக்கு புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். நேரடியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற வகையிலே ஐயா நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத் தலைவர் கலைமாமணி அடுத்ததாக நம்முடைய பேராசிரியர் திருமிகு அமுதா அவர்களுக்கு நினைவு பரிசு வாங்கி சிரிப்பார்கள். ஏன்னா எங்கள் தலைவருங்கிறதுனால மறந்து போகுது. உங்களுக்கு தெரியும் ஏன் அறிவியல் இயக்கத்திற்கும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கும் மகளிரை தலைமையாக நான் வைத்திருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 உறுப்பினர்களை தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அமுதா அவர்கள், ஐயா நம்முடைய திண்டுக்கல் லியோனி அவர்கள் கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக முற்போக்கு இலக்கிய மேடைகளில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நின்றவர், இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அத்தகைய தலைவரை, இலக்கிய ஆர்வலரை, ஒரு மாபெரும் தமிழ் அறிஞரை இன்றைக்கு நம்முடைய வேலூர் மாநகரத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொது நூலகத்துறையின் சார்பாகவும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்கும் பொருட்டு அவரிடம் இந்த மேடையை ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வேலூர் மக்கள் நீங்கள் முடிக்கின்ற வரை நாங்கள் இருப்போம் என்ற அந்த உத்தரவாதத்தோடு நிறைந்த இந்த அவைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கைக்கு காலியாக இருக்குது. அதனால் அனைத்து அரங்கத்திற்குள் இருக்கின்ற வாசக பெருமக்களும் இலக்கிய சுவைஞர்களும் அரங்கிற்குள் வந்து அமரும்படி கேட்டுக்கொண்டு நம்முடைய கலைமாமணி அவர்களிடம் இந்த மேடையை ஒப்படைக்கின்றோம். நன்றி ஐயா.